हर हर नम पार्वती पथदे தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி மாதா பித்ருभ्यां भुक्तः जनाभ्यां उदान्वहं नमस्करोमि विज्ञातः जनाभ्यां शिवाभ्यये जीवदोर वाक्यकरणात् प्रत्यब्दं भूरिभोजनात् गयायां पिंडदानात् त्रिभिः पुत्रस्य पुत्रया त्रिस्थल यात्रा काशी यात्रा भू प्रदक्षिण यात्रा இது சம்பூர்ணமானது கயா க்ஷேத்திரத்துல தான். கயாயாம் பிண்டதானாத் ஒரு புத்திரனாகப்பட்டவன் செய்ய வேண்டிய கடமை கிடையாது. ஒருத்தருடைய வம்சத்துல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது திரிஸ்தல யாத்திரா பண்ணணும். அதுல கயால பிண்டதானம் பண்ணணும். கயாயாம் பிண்டதானாது யாரு கயையில பிண்டம் கொடுக்கிறானோ அவன்தான் என்னுடைய புள்ளை. புத்திரன் அப்படின்னால் எவ்வளவோ விதமான நரகங்களுக்கு ஒரு நரகத்துக்கு புத்துன்னு பேர். அந்த நரகத்துல இருந்து பெத்தவால மட்டும் கிடையாது, அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய பல பேரை மீட்டெடுக்கிறான். அதனால அவனுக்கு புத்திரன்னு பேர். அப்படி அந்த கயாவுக்கு வரணும். கயாவில விஷ்ணு பாதத்துல நமஸ்காரம் பண்ணி அந்த விஷ்ணு பாதத்தை தொட்டால் இங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க ஸ்பர்சனாது அர்ச்சனாது வந்தனாதுன்னு மீதி இடங்கள்ல தொட முடியாது. விஷ்ணு பாதத்தை ஸ்பர்சம் பண்ணணும். தலையினால முட்டிப்பா, என்னுடைய பித்ருக்கள் நல்ல கதி அடையட்டும், என்னுடைய முன்னோர்கள் நல்ல இடத்துக்கு போயிருக்கட்டும், அவ இங்க காத்துன்னு இருப்பா. உங்களுடைய ஸ்ரத்தா பக்தி யார் இங்க ஸ்ரார்த்தம் பண்றீங்களோ நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல அவளுடைய முன்னோர்களை உணர முடியும். எங்க அப்பா இதை பண்ணுவா, எங்க அம்மா இப்படி இதை பண்ணிட்டு இருக்கா. நேற்றுக்கு வரத்தே ஒருத்தர் பேசுற, போன தடவை காசி யாத்திரை வந்தவர் இப்ப பேசுற. அப்போ அவர் சொல்ற, மாமா ஸ்ரார்த்தம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு மாமா எல்லாம் பண்ணி வச்ச, அப்ப எனக்கு தெரியல, ஆத்துக்கு வந்த பிற்பாடு நான் இதையும் அதையும் சேர்த்து பார்க்கறது எங்க அப்பா அவனுடைய நடைமுறையும் இது ஒன்னா இருந்தது. இன்னைக்கு நீங்க கயா போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு கொடுத்தாரு. திருவையாறுல இருந்து போன வருஷம் என்னோட காசி யாத்திரை ஒரு சிவாச்சாரியார் சொல்ற, கயாவில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாமா அப்படிங்கிற. அப்படி கயா க்ஷேத்திரம் ரொம்ப உன்னதமான க்ஷேத்திரம். நம்மளுடைய இந்து தர்மத்துல அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா. இந்து தர்மம் மட்டும் கிடையாது, சத்தியமும் அதுதான். முதல் தெய்வம் அம்மா தான். அம்மா இல்லைன்னாக்கா நம்ம யாரும் கிடையாது. அம்மாவை பூஜை பண்றவன சுவாமி பூஜை பண்ணுவார். அம்மாவை கொண்டாடுறவன உலகமே கொண்டாடும். அம்மா இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அம்மா அப்பாவை யாரு வச்சுண்டு பாதுகாத்து பராமரித்து ரட்சித்து அவளை பரமேஸ்வரன் பார்வதி மாதிரி நினைக்கிறாளோ அவளுடைய வம்சத்துல ஒரு பொழுதும் கஷ்டம் வராது, அந்த குடும்பத்துல தாரித்திரம் இருக்காது. என்ன காரணம்னா அம்மா அப்பாவனுடைய சரணத்துல எல்லாம் இருக்கு. காலையில எழுந்து அம்மா அப்பாவை பிரதட்சணம் பண்ணா பூ பிரதட்சணம், காலையில எழுந்து அம்மா அப்பாவை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணா இந்த ஜென்மா எடுத்ததுடைய பலன். காரணம் என்ன தெரியுமா? திருவாசகம் சொல்றது, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனம கிருமி செலவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதம் தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும் 5 திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரவர் பிழைத்தும்
7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துக்கமும் பிழைத்தும் தக்க தசமுடு தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைக்கும். திருவாசகம் என்ன சொல்றதோ அதுவேதான் சாஸ்திரம் சொல்லும். என்ன அப்படின்னா, அம்மாவுக்குன்னு நீ என்ன பண்ணிருக்க, அம்மாவுக்குன்னு பட்ட கடன் எப்படி தீரும்? அம்மாவுக்கு பட்ட கடன் எதனாலையும் தீராது, எத்த பண்ணாலும் தீராது. கர்ப்பத்துல போய் ஒரு ஜீவன் உதிக்கிறதே கிருமி மாறி இருக்குமா. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமை கிருமி செலவினில் பிழைக்கும். முதல் மாசம் வரத்தே அந்த முதல் மாசத்துல ஒரு தானிக்கா அளவுக்கு இருக்கும். தானிக்கா எப்படி ரெண்டா அப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இதை ரிசர்ச் பண்றான். படிச்சுட்டு இன்னைக்கு எதெல்லாம சொல்லிட்டு அன்னைக்கு அதை சொல்லியிருக்கு. அதற்கு அடுத்தது 2வது மாசத்துல பார்த்தாக்கா போன ஜென்மத்தினுடைய ஞாபகம் எல்லாம் நாம இருக்கலாமா வேண்டாமான்னு அது துருன்னு இருந்துட்டு சமயத்துல சாதகமாகும் பாதகமும் ஆகும். அதற்கு அடுத்த மாசங்கள் ஆனால் 2 திங்களில் பேரிருள் பிழைக்கும். வெறும் டார்க்னஸ் உள்ளுக்குள்ள. 5 திங்களில் உஞ்சுதல் பிழைக்கும். 5வது மாசம்தான் தான் எதற்காக ஜீவனா இருக்கோம். இதெல்லாம் அம்மா வயத்துள்ளுக்குள்ள நாம இருக்கிறதையே சம்ஸ்காரங்களோட இந்த ஜீவன் நினைச்சு பார்க்கறதே. அப்பேற்பட்ட அம்மாவுக்கு நீ என்ன பண்ணின, உனக்கு என்னம்மா தெரியும்னு கேட்கிறமே. இந்த வயத்துல வச்சுன்னு சுமந்தாலே என்ன எங்க அம்மா, இந்த பிறப்பு எனக்கு கொடுத்தாலே அம்மா, இந்த உடம்பு எனக்கு கொடுத்தாலே அம்மா, அந்த அம்மாவுக்கு நீ என்ன பண்ணின? ஒரு மாசம் பூர்ண கர்ப்பவதியா இருக்கிறதே அந்த ஸ்திரீ படுற வேதனை இருக்கு பாருங்க, சொல்லனா துயரம். கக்க தசமுடு தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இந்த ஜென்மா வேணுமா அப்படின்னு நினைக்கிறது அது உள்ளுக்குள்ள அது பறந்துதான் ஆகணும். அப்பேற்பட்ட அம்மாவை எப்ப தெரியுமா அம்மா உத்தாரணமாரா அந்த புத்திரன் கயாவுல பிண்டதானம் பண்றான் பாருங்க. கயாவுல அந்த விஷ்ணுபாதத்தை தொடரான் பாருங்க. அவன் அப்பா அம்மா உத்தேசம் பண்ணி ஒரு பிண்டத்தை வைக்கிறான் பாருங்க. அப்பாவா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன் தெரியுமா, இதோட மட்டும் கிடையாது, பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா தூங்குறது கிடையாது. இந்த குழந்தை எப்ப முடிச்சுக்குன்னு தெரியாது, பால் கொடுக்குறோம். தன்னோட ரத்தத்தை பாலா கொடுக்குற அம்மா. அம்மா மேலேயே மலம் மூத்திரம் வாந்தி கவலைப்படலாம். அப்பா பாருங்க கையில கொடுத்தா தள்ளி பிடிச்சுப்பா, மேல மூத்திரம் பட்டு போறது என்ன. அப்பா பாருங்க மடி மேல வச்சுட்டு இருப்பா. அம்மா மாதிரியான தெய்வம் உலகத்துல கிடையவே கிடையாது. அம்மாவை விட்டவனுக்கு கதி கிடையாது. அம்மாவை பூஜிப்பவன சகல லோகங்களும் கொண்டாடும். அம்மாதான் உலகத்துல எல்லாமே. அம்மா காண்பிச்சு கொடுத்ததுதான் சகலமுமே. நாம் பார்க்கக்கூடியது, பேசுறது, நினைக்கிறது எல்லாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனைக்கும் காரணம் என்னை ஈன்றெடுத்த தாயார். அந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சால் அந்த அம்மாவை நாம எட்டி உதைச்சிருக்கோம், வாயால துப்பி இருக்கோம். நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல பால் குடிக்கிறத அந்த ஸ்தன்யபாரத்தை கடிச்சு பார்த்திருக்கோம். என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்திருக்கோம். என் குழந்தை சமத்து ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அம்மாவையே எடுத்து தன்னோட மார்பா வச்சு அணைச்சிட்டு இந்த அப்படியே வச்சுட்டு இருப்பா. அம்மா மட்டும்தான், சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அம்மாவை தவிர வேற யார்த்தையும் முதல்ல பகர மாட்டோம். கேட்டு ஓடி வருவான். அம்மா ஒரு கஷ்டமா, ஒன்னும் கஷ்டம் தான் குழந்தைமா, கிட்ட கஷ்டமா அப்படியே ஆற அணைச்சுப்பா. அம்மா அப்படியே புத்தக பேர்ல கஷ்டம் பட்ட உடனே கிடைக்கக்கூடிய அந்த சுகம் வேற எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் கிடைக்காது. அப்பேற்பட்ட அம்மாவுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், பூஜை, நமஸ்காரம். கயாவுல அம்மா நான் கயா வந்துட்டேன், நீ மரிச்சு போய் கிடக்க, நீ மரிச்சு போனதுக்கு பிற்பாடு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் சரியா பண்ணிருக்க. இந்த கயாவுல உனக்கு ஒரு பிண்டதானம் பண்றேன், நீ நல்ல கதி அடையணும் அம்மா. நீ நல்ல கதி அடைஞ்சு என்னுடைய வம்சத்துல எங்ககிட்டயே இருந்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். அம்மாதான் வேர்ல்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காட்.
நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிற இந்த இடம் பரம பவித்திரமான பூமி. அதுல என்ன சொல்லி இருக்கோ அதற்கு உண்டான இங்க பிண்டதானம் உண்டு. அம்பாவுக்கு மட்டும் 16 பிண்டம் வைப்பான். மாத்ரு சோடசின்னு பேரு ஆதிசங்கரர் பண்ணிருக்க. மாத்ரு சோடசியை வச்சு இங்க பிண்டம். ஏன் கயாவுல பண்ணணும் அப்படின்னா, மகத தேசம் இது. மேலேந்து பார்த்தா ஒரு பிண்டம் வச்சா எப்படி இருக்குமோ பிண்ட பூமி அது. பித்ருக்கள் கரை சேர்றதுனால ராத்திரி சார்த்தம் முடிச்ச பிற்பாடு உடனே கயா அப்படின்னா கிளம்பு. கயான்னா சம்பூர்ணம். நம்பாத்துல சிரார்த்தம் பண்றோம், திதி கொடுக்கிறோம். கஜையை நினைத்துக்கொள், நீ கஜையில் செய்தது போல் உண்டான பலன் கிடைக்கட்டும். கஜையை நோக்கி ஒரு 7 அடி எடுத்து வைத்துக்கொள் அப்படின்பா. வாத்தியார் சொல்லுவார், கொஞ்சம் அப்படி நடந்து போங்க, கயே 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 கயேன்னு ஒரு 7 அடி நடந்து போக சொல்லுவார். இதெல்லாம் கயாதான் பேர்பட்ட சக்தியான கஷேத்திரம். மகத தேசம் பர்வதம், கோலாகல பர்வதம், மதுவனம், ஆனந்தவனம் அங்க, மதுவனம் இங்க. அம்மா மட்டும் கிடையாது, அப்பாவுக்கு. அம்மா அப்பா, அம்மா வழி அப்பா வழியில உள்ளவா எல்லாம், அம்மா வழியில உள்ளவா எல்லாம். தற்கள் அப்படியே போட்டு கிளை. நாம தர்ப்பணம் பண்றதே சொல்றோம் இல்லையா? முதல்ல 2 எள்ளு அக்ஷதை எடுத்து நாயாதம் பிதரஹா சௌமியாஹா கம்பீரைஹி பதவிஹி பூர்வைஹி பிரஜாமஸ்மப்யம் தததோரயம் ச தீர்க்காயித்வச்ச சததாரதஞ்சன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் சிருஷ்டியாச்சு. அந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஸ்தம்பமா இருக்கு. இந்த மந்திரங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல பல்வேறு அந்த பித்ரு பூமி. அதனால ராக்கொண்டு இங்க தங்கறது இல்ல. சார்தமாச்சுன்னா உடனே கிளம்பிடும். காரணம், கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அளப்பரிய தபஸ். அவனுடைய தபசு 3 லோகத்தை இருக்கிறது. தேவாலயம் பிரம்மாட்ட போய் நமஸ்காரம் பண்றான். பிரம்மா நேரம் கிளம்புறார், மகாவிஷ்ணு போய் கேட்கிறார். அவனுடைய தபச என்ன கேட்கறான்னு தெரியலப்பான்னா, அவனை போய் பார்த்தா அவன் மேல மேல தபஸ் பண்ணிட்டே இருக்கான். அசுரன் ஏதாவது கேட்டு போறான்னு பார்த்தாக்க, இன்னும் நான் தபஸ் பண்ணணும் அனுப்பிருக்க மாட்டேங்கிறான். அப்ப சொன்னாரா, ஒரு யஜ்ஞம் பண்ண போறேன், உன்னோட உடம்ப கொடுங்கிறான். கொடுத்தான். அவனுடைய சரீரத்துல யஜ்ஞத்தை பண்ணா உடம்பு ஆட ஆரம்பிச்சுட்டான். பண்ண முடியும் இல்லையா? என்னடா பண்றது இல்ல. விஷ்ணு பார்த்தாரு, மகாவிஷ்ணு தன்னுடைய வலது பாதத்தை அவன் மேல வச்சாரு. அவன் மேல அப்படி வச்ச உடனே அவன் கேட்டானா, என் சுவாமி என் மேல பாதத்தை இருக்குது, உன்னுடைய பாதம் என் மேல பட்டது எனக்கு பெரிய பவித்திரம், பெரிய பாக்கியம் அப்படின்னா பாதத்தை வச்சார். அப்பா அவன் கேட்டான், ரொம்ப சந்தோஷம், இந்த பாதத்தை யார் யாரெல்லாம் வந்து தொடுறாளோ, இந்த பாதத்துல 2 திருக்குறாய் துளசி யார் சாத்துறாளோ, யாரு நமஸ்காரம் என்றாலோ, அவளுடைய குலத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கின. பரம பவித்திரமாவன், அதனால அவனை தொட்டாலே முக்தி அடைஞ்சிருவாளாம். இந்த இடத்துலதான் பித்ருக்கள் எல்லாம் காத்துருப்பா. இந்த ஊர்ல வைதரணி இருக்கு, யமலோகத்துக்கு போகக்கூடிய வைதரணி இருக்கு. தீர்த்தங்கள் மட்டுமே யமலோகத்துல என்னென்ன உண்டோ அத்தனையும் இருக்கு. நிறைய நரகங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு அந்தந்த இடத்துல பரிகாரங்கள் இருக்கு. திருவருணம் அடைஞ்சவனுக்கு எந்த இடத்துல பிண்டம் போடணும்னு இருக்கு, காற்றில் இருந்து போடணும்னு இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் கூட 3 இடங்கள்ல சார்ந்தம் வந்ததை நம்மளுடைய பெரியவா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு காரண காரியம். ஒண்ணு பல்குனி நதி, இன்னொன்னு விஷ்ணுபாதம், இன்னொன்னு அக்ஷயவனம். 3 திரி நம்ம பண்ணணும். அக்ஷயவனத்துல பித்ருக்கள் காத்துன்னு இருப்பாளாம். அவன் வந்துட்டான உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவான். அதனால இந்த குலத்துக்கு அடுத்தபடியா புள்ள பேர அவனோட புள்ள அவனோட புள்ள அவனோட புள்ள அவனோட புள்ளன்னு 7 தலைமுறை உதாரணம் அனுப்புகிறாங்க. அப்பேற்பட்ட அனுபவம் இந்த ஊர்ல சீதா தேவி சார்தம் பண்ணிருக்காங்க. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனோட இங்க வரத கால வேலை வெறும் வடம் காடு தானே இங்க. அதனால காலையில சாமக்கிரிகள் வாங்க போயிட்டாங்க. என்னைக்குமே மத்தியானம் அந்த குதப காலத்தை தாண்டிட்டுனா சார்தம் பண்ணக்கூடாது. நேரம் ஆகிட்டே இருக்கு. சீதா மாதா பாக்குறா, தாமசம் ஆறுதுன்னா அண்ணன் பாக்குறா, கையில என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சா. பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணா. பிரத்யட்சமா தசரதர் வந்துட்டான், முன்னாடி உள்ளவெல்லாம் வந்துட்டான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தா. தசரதர் கிளம்புறதே சொன்னாரமா, சாட்சி வச்சுக்கோமா நீ பண்றதுக்கு அப்படின்ட்டு. நமஸ்காரம் பண்ணிட்டு ஆகட்டும்னா கிளம்பிட்டார். சார்த்தம் பண்றதே பண்ணி வச்ச பிராமணன் இருந்தான், பக்கத்துல பசுமாடு இருந்தது, பக்கத்துல நதி தீரம் இருந்தது. எல்லாத்தையும் அப்படி திரும்பி பார்த்தா சாட்சி இருக்காட்டு கிளம்பிவிட்டார்.
அண்ணன்ட கிளம்புறார். பகவான் வந்துட்டார். சீதா எல்லாத்தையும் எடுத்து வைமா, சாந்தமாயிடுது, திருக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டா, அவ அங்கங்க கிளம்பிவிட்டா அப்படின்னால எப்படி நான் இல்லாம பண்ணுவேன், சாட்சி என்னன்னு கேட்டாராம். இவாள்லாம் நான் எல்லாம் பேசாம இருந்துட்டான், வாயே திறக்கல. யாருன்னா நதி பேசாம இருந்தது, அதனால நீரே ஓடாத பல்குனின்னு பேரு. ஜலமே இருக்காது, ஆடி மாசம் மட்டும்தான் ஜலம் இருக்கும். நீரே ஓடாத பல்குனி நதி. என்னோட நமக்கு திரும்பி பார்த்தா பசுமாடு பேசாம இருந்தது, முகத்துல இருக்கிற மகாலட்சுமி பின்னாடி போயிட்டான். பிராமணன் பேசாம இருந்தான், கயாவை பாருங்க கேட்டுட்டே இருப்பான், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இது மூணும் சீதையினுடைய மனசுனால பேசாம இருந்தோம். என்னைக்குமே சத்தியம் மனத்தை மௌனமா இருந்தா பாவம். சத்தியத்தை உடனே நம்ம ஆகர்ஷிக்கணும், உடனே ஆஹா அப்படிங்கணும், விடக்கூடாது. நம்ம கிடைக்கிறதே அதை புடிச்சுடுறோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல சீதா மாதா சாந்தம் பண்ணான்னு அக்ஷயவடம் அசஞ்சு காமிச்சுட்டான். மரம் மாதிரி நிற்க வேண்டியது வரம் மாதிரி இல்லாம அசஞ்சு காமிச்சுட்டான். அதனாலதான் அக்ஷயவடத்துல பிண்டம். அக்ஷயவடத்துல பித்ருக்கள் காத்துட்டு இருப்பா. அக்ஷயவடம் அழிதாதது. 3 இடத்துல அக்ஷயவடம், பிரயாகை அங்க அடிபாகம், காசி நடுபாகம், இங்க மேல்பாகம். காசி விஸ்வநாதர் கோவில்ல கோவிலுக்குள்ள ஒரு பெரிய விஷம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய யாத்திரை, அற்புதமான யாத்திரை. இங்க எல்லாரும் பண்ணலாம் ஸ்ரார்த்தம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம் ஸ்ரார்த்தம், யார உத்தேசம் பண்ணிட்டு வேணாலும் பண்ணலாம் ஸ்ரார்த்தம். சீத்தை பண்ணியிருக்கும் காரணத்தினால் திரிகள் கயாவில் மட்டுமே சிரார்த்தம் செய்வதற்கு அனுமதி. இதை தவிர வேறு இடங்களிலே செய்வதற்கு அனுமதி கிடையாது, பண்ணவும் கூடாது. வேற எங்கேயும் தனியா போய் பண்ண முடியாது, பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. திரிகளுக்கு அப்பேற்பட்ட உசத்தியான இடம். இந்த கயால திருப்தி கேட்பா. தியாகம், நீங்க எதுக்காக இங்க விடுறீங்க, உங்க அப்பா அம்மாக்காக நீங்க எதை தியாகம் பண்றீங்க. இந்த காலத்துல என்ன பண்ணுவாளா, சரீரத்தை அறுத்து கொடுப்பாளாம். எங்க அப்பா அம்மா என்ன பெற்றிருக்கா இந்தா அப்படின்னு. அது மாதிரி இதனால தியாகம் என்ன சொன்னா, ஒரு இலை, ஒரு பூ, ஒரு காய், ஒரு பழம், ஏதாவது ஒண்ணு விடப்பா, தியாகம் விடு. முக்கியமா கோபத்தை விடு, முடியாது. அதனால இதுல ஏதாவது ஒண்ணு விடு அப்படின்னு சொல்லி தியாகம்னு சொல்லுவா. இதோட சேர்த்து அற்புதமா நம்மளுடைய கயாவுக்கும் தெரிஞ்சுட்டா தான் போய் பண்றதுக்கு சுலபமா இருக்கும். வாத்தியார் சொல்லி வைப்பார், மாத்ருபிண்டம் சொல்றதே அம்மா அப்பா மேல யாருக்கு பிரியம் இருக்கோ அழுவா. அம்மா அப்பாவை நினைக்கிறவா இங்க அழுவா, அம்மா அப்பா கண்ணுல தெரிவா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம், மாற்றமே கிடையாது. எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறவனு இங்க எனக்கு பண்ணி வைக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. சரி பண்ணணுங்கிறது இந்த யாத்திரையினுடைய அமைப்பு. சரி இது இப்படிதான் அப்படிங்கிறது. சரியா இருக்கிறோம் எப்பயுமே சரியாவே இருக்க போறா. என்ன மாதிரி சரியில்லாதவாளை சரி பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பாருங்க. பகவான் அனுகிரகம் என்றால் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு தினம் இன்னைக்கு சுவாமியினுடைய அனுகிரகம். ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கோபிகா ஜீவன ஸ்மரணோ கோவிந்தா.